ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களோட லேப்டாப் அல்லது பிசியில் இந்த மாதிரி உங்களோட ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸுக்கு எல்லாமே டியூவல் ஏரோ இருந்துச்சுன்னா அதை அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ தான் க்ரியேட் ஆச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டபுள் ஏராயை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி க்ரியேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட திஸ் பிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட திஸ் பிசியில் இதில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் ஒரே ஒரு சிங்கிள் ஒரு ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுற மூலமாக தான் அந்த ப்ராப்ளம் உருவாச்சு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இதுக்காக நீங்கள் அப்ளிகேஷன் போடணுமோ அல்லது ஏதாச்சும் கமெண்ட்ஸ் அடிக்கணுமோ அந்த எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் திஸ் பிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த லோக்கல் டிஸ்கில் உங்களுக்கு இருக்குங்கிறத பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் டிஸ்க் F1 மட்டும் தான் இருக்குது. வேறு லோக்கல் டிஸ்க்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அந்த மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, வேறு இருக்கக்கூடிய லோக்கல் டிஸ்கோட ப்ராப்பர்ட்டிஸை பாருங்கள். ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸில் தான் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ரஸ் திஸ் டிரைவ் சேவ் ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கும். இது டிக்கெல்லாம் எடுத்து விட்ருக்கேன். அதாவது டிக் அதில் போட்டிருக்காது. பட் அந்த கடைசி லோக்கல் டிஸ்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிக் போட்டுரும். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. என்னென்னா ஸ்டோரேஜ் பார்க்கும்போது ஜஸ்ட் அந்த மவுஸ் மட்டும் மூவ் ஆகி அதில் போய் கிளிக் அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ரஸ் திஸ் டிரைவ் டு சேவ் டிஸ்க் ஸ்பேஸ். அதாவது இந்த டிரைவ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணது அது மென்ஷன் பண்ணுது. அதாவது டெஸ்க் ஸ்பேஸை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துவோங்க. இந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுங்க. அது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஃபோல்டர்ஸும் சேஞ்ச் பண்ணாமல் கேட்கும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துவோங்க. கண்டினியூ கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். அதை ஷோ பண்ணும் எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது. ஸோ அதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes கட்டுது. பட் ஸ்பீடாக தான் போகுது. பார்ப்போம் இது ஸ்பீடாக முடியுதா இல்லை நம்ம இன்னும் டைம் எடுக்குமாங்கிறத பார்ப்போம். ஸோ பார்க்குறதுக்கு ஸ்பீடாக முடியாத மாதிரி தான் இருக்குது. அந்த லோக்கல் டிஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆடியோ சாங்ஸ் தான் இருக்குது. சாங்ஸ் மியூசிக்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. தமிழ் எல்லாமும் இருக்குது. மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி பார்ப்போம் இது முடியுதா இல்லை நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஸ்கிப் பண்ண கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணாண்டாம். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் அந்த டிக் போட்டதுனால அதுக்குள்ளே இந்த லோக்கல் டிஸ்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலுமே இந்த மாதிரி ஸ்கேன் ஆகி அப்ளையிங் அட்ரிபியூட்ஸ் டூங்கிற மாதிரி போட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுக்குமே அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிட்ருக்கும். அதாவது ஆல்ரெடி எனேபிள் அது எல்லாமே ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அந்த லோக்கல் டிஸ்கில் கிடைக்க மூவிஸு இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வரும். சாஃப்ட்வேர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அப்ளை ஆகிட்டே தான். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது டோட்டலாக கம்ப்ளீட் ஆகும். பார்த்தீங்கன்னா 10 minutes ஐ திங்க் இது கம்ப்ளீட் ஆயிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். 10 minutesங்கிற ஷோ பண்ணுது. பார்ப்போம் எவ்வளோ நிமிஷத்தில் அது கம்ப்ளீட் ஆகுங்கிறத. சப்போஸ் இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது வேறு எதுவும் பண்ணாது. கிட்டத்தட்ட எவ்வளோ பெர்சன்டேஜ் முடியுதோ அவ்வளோத்துக்கு தான் அது சால்வ் ஆகும். மிச்சம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏரோஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபோல்டர் வரையும் வந்துடுச்சு. அதாவது சாஃப்ட்வேர் ஃபோல்டர் வரையும் வந்துச்சு. இப்போ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாஃப்ட்வேர் ஃபோல்டரில் கொஞ்சம் ஃபைல்ஸ் தான் இருக்குது. அதாவது இந்த லேப்டாப்பில் உள்ள ட்ரைவ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில லேப்டாப்ஸுக்கு தேவையான ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் தான் அதில் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் இந்த ப்ராப்ளமே நான் ஃபேஸ் பண்ணேன். இன்றைக்கி தான் இந்த லேப்டாப்பில் ஓஎஸும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. சேஞ்ச் பண்ணி ட்ரைவ்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுற டைம் மவுஸ் மாறி போய் அதில் கிளிக் அடிச்சு இது தெரியாமல் நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ அதை நான் கவனிக்கலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது முடிஞ்சிடும். 1 minute 45 secondsங்கிறத ஷோ பண்ணுது. ட்ரைவ்ஸ் தான் இப்போ அப்ளை ஆகிட்டுருக்கு. ட்ரைவ்ஸில் எல்லாமே அப்ளை ஆகிட்டுருக்கு. இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் கொஞ்சம் டைம் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா எம்எஸ் ஆஃபீஸுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபைல்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது அப்ளை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னு தெரியலையே. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே காய்ஸ், எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. அது ஜஸ்ட் சும்மா தான் காட்டுது.
நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்ததுலேயும் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. உள்ள ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆரோ மார்க், டியூவல் ஆரோ மார்க் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 2 ஃபோல்டர்ஸ்லையுமே வந்து வெளியில் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்குது. இது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா போதும், அது வந்து சரியாயிடும். இதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணாமல் அந்த டிக் எடுத்து விடாமல் நம்ம இது பண்ணோம்னா ஒன்றும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து பண்ணாலே போதும். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரத்தில் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அடிக்க போகிறோம். எல்லாம் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.